வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ நார்மலாவே இந்த வேர்ல்டு வாரா இருக்கட்டும், அந்த மாதிரி கிரைசிஸா இருக்கட்டும், ஸோ குளோபல் அளவுல ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, டக்குன்னு இந்த கோல்டோடைய நீடா இருக்கட்டும், கோல்டோடைய டிமாண்டா இருக்கட்டும், இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ அது ஏன் சார்? எப்பவுமே ஏதாவது ஒரு எக்கனாமிக் கான்ஃபிளிக்டா இருக்கலாம், இல்ல ட்ரேடு கான்ஃபிளிக்டா இருக்கலாம், இல்ல ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்டா இருக்கலாம். எது வந்தாலுமே அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தானே அது. அப்ப என்ன ஆகும்னாக்கா, அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன அசெட் கிளாஸ் இருக்கோ அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மேல போகாது. ஸோ இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தா என்ன ஆகும், பங்கு சந்தையில ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி வரும். குளோபல் கான்ஃபிளிக்டா இருந்தாலும் சரி, ட்ரேடு கான்ஃபிளிக்டா இருந்தாலும் சரி. அப்போ பங்கு சந்தையில ஒரு வீழ்ச்சி வரும்போது பங்கு சந்தை இன்வெஸ்ட் பண்றவங்க வேற எதுவும் வாங்குவாங்க, ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் தான் வாங்குவாங்க, அதுதான் தங்கம். ஸோ நேச்சுரலாவே எப்ப இந்த 3 நிகழ்வு நடக்குதோ தங்கம் மேல மேல போகும். சார், அதே மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில இப்போ ஒரு ட்ரேட் டென்ஷன் புஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனாலயுமே கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா சார்? இது ஒரு வெளிப்படையான ஒரு வார் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல டென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கோல்டு வார். இப்போ அமெரிக்கா மட்டும்தான் எப்பவுமே ஒரு மிக வலிமையான ஒரு நாடா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இப்போ அதுக்கு யாராவது ஒரு காம்படிஷன் வந்துடுச்சுனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கூடவே பிடிக்காது. இதுக்கு முன்னாடி யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரஷ்யா, சோவியத் ரஷ்யா ஒரு பெரிய ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியா இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ்யா இப்போ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. அப்ப வேற யாரு அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரினாக்கா, மிலிட்ரிலையும் சரி, டெக்னாலஜிலையும் சரி, மணி வைஸ்லயும் சரி, சைனா ஒரு எமர்ஜிங் லீடரா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜில பாத்தீங்கன்னா இவங்க ஏஐ கொண்டு வந்தா இவங்களும் ஏஐ கொண்டு வருவாங்க. ஆட்டோமொபைல்ஸ் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் கார்ல ஃபோக்கஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ், ரோபோட்ஸ், நீங்க எல்லாத்துலயுமே பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க சைனா போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும், ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இல்ல ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி எதுவாக வேணாலும் சொல்லலாம் நீங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு த்ரெட் யூஎஸ்க்கு, அவங்களோட ஒரு பொசிஷனுக்கு. இது ஒரு பெரிய ஒரு டென்ஷன் சொல்ல முடியாது. டிபெண்டன்சி இருக்கு. சைனா மேனுஃபேக்சர் பண்ற மொத்த பொருளுமே பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் பீயிங் சோல்ட் இன் யூஎஸ். மெஜாரிட்டி பிகஸ்ட் கன்சியூமர் அவங்க. அதே மாதிரி சைனா மேனுஃபேக்சர் பண்ணாதானே அந்த ஒரு கன்சியூமர்ஸ் நடக்கும். அதே மாதிரி அவங்க அந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இதெல்லாம் அவங்க ரொம்ப ஒரு சுப்பீரியரா இருக்காங்கனாக்கா அதுக்கு ஒரு ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் அது சைனா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டிபெண்டன்சி இருக்கு. சைனாக்கு யூஎஸோட டிபெண்டன்சி இருக்கு, யூஎஸ்க்கு சைனாவோட டிபெண்டன்சி இருக்கு. ஒரு பெரிய ஒரு கோல்டு வார் உருவாகுமா அப்படின்னாக்கா எஸ், ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் இமீடியட்டா எதுவுமே இல்லை சார். அந்த மாதிரி இப்போ மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் தான் இப்போ அதிகமாக டென்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்தியாவுடைய கோல்டோட பிரைஸ் எந்த அளவு இம்பாக்ட் ஆகுது சார்? அதனால என்ன மாதிரியான அஃபெக்ட்லாம் வருது? இன்ஃபேக்ட் இந்த ஒரு குளோபல் கான்ஃபிளிக்ட்ல தான் தங்கத்தோட விலை கொஞ்சம் கம்மியா இருக்கு. எப்படி குளோபல் கான்ஃபிளிக்ட்ஸ்னா இன்க்ரீஸ் தான் ஆகணும், எப்படி டிக்ரீஸ் ஆகுதுனாக்கா, இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுனாக்கா, மிடில் ஈஸ்ட்ல ஒரு குளோபல் கான்ஃபிளிக்ட், ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் இருந்ததால ஆயில் பிரைசஸ் மேல போயிடுச்சு. இன்னைய வரைக்கும் நீங்க பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில், ஓபெக் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயிலை வாங்கணும்னா டாலர் மூலமா மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ ஆயில் பிரைஸ் மேல போச்சுன்னா டிமாண்ட் ஆன் டாலர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிர்க்க பாத்தீங்கன்னா 95 கிராஸ் பண்ணிடுச்சு. கன்சிஸ்டன்டா மேல போயிட்டே இருக்கு டாலர். ஸோ டாலர் மேல போகிறதுனால கோல்டு கொஞ்சம் டிமாண்ட் அதுக்கு கீழே வந்திருக்கு. சார், இப்போ அந்த மாதிரி டாக்ஸ்லாம் கொஞ்சம் பீஸ் டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? பீஸ் டாக் வெற்றி பெற்றுச்சு, வார் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னாக்கா அன்னைக்கு கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இப்போ ஆயில் பிரைசஸ் 110 அப்படின்ற ஒரு பேரலுக்கு $110 இருக்கு. பீஸ் ஸ்டாக்ஸ் வந்துடுச்சு, வெற்றி பெற்றுடுச்சு அண்ட் வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆயில் பிரைஸ் திரும்ப 70 வரும். டிமாண்ட் கம்மி ஆயிடும். உங்களுக்கு யூஎஸ் டாலருக்கு டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சுனாக்கா திரும்ப தங்கத்தோட மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ வார் முடிஞ்சிடுச்சுன்னா இமீடியட்டா ஒரு ஷார்ட் டேர்ம்ல தங்கம் ஒரு சின்ன ஒரு எலிவேஷனை பாக்குறதுக்கு ஒரு பிரைட் சான்ஸ். இப்போ சார், இப்போ வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே தங்களோட எக்கனாமிக் அன்சர்டனிட்டினால தான் இப்போ கோல்டை எல்லாருமே ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்களா அதிகமா? கண்டிப்பா. டீடாலரைசேஷன் இது வரைக்கும் அது பப்ளிக்கா யாருமே அக்செப்ட் பண்ணல. பட் அது வரத்துக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இப்போ இம்மீடியட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷத்துல. இன்னைக்கே பாத்தீங்கன்னாக்கா யுஏஇ அந்த ஓபெக் கண்ட்ரில இருந்து வெளியே வந்துட்டாங்க.
ஸோ அவங்க எப்படி வேணாலும் விற்கலாம். இனிமேல் அவங்க அந்த பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாலர்ல தான் விற்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ லோக்கல் கரன்சிலையும் வாங்கலாம், விற்கலாம். எப்படி நம்ம ரஷ்யா கிட்ட நம்ம ட்ரேடு பண்றோமோ அதே மாதிரி. ஸோ அந்த ஒரு டாமினன்ஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ் டாலர் கிட்ட, அது வச்சுதான் நம்ம எந்த ஒரு குளோபல் ட்ரேடாவும் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னாக்கா தங்கம். அந்த தங்கத்தை நீங்க வந்து அடிக்குவேட்டா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டாக்கா அதுவே ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் யூஎஸ் டாலருக்கு. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. பட் அது வெரி வெரி லாங் டேர்ம். அது இம்மீடியட்டா நம்ம எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். சார் அதே மாதிரி இப்போ ஜியோ பொலிட்டிக்கலா இருக்கட்டும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கட்டும், ஸோ இதுக்கு எதிரா ஒரு பெரிய ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா கோல்டு மாறிடுச்சா சார்? கோல்டு எப்பவுமே ஒரு ஹெட்ஜிங் இன்வெஸ்ட்மெண்ட், ஆபத்து காலங்கள்ல உதவக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ட்ரேட் கான்ஃபிளிக்ட், எக்கனாமிக் கான்ஃபிளிக்ட், ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட், இது எல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு எந்த அசெட் கிளாஸ் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா தங்கம் தான். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல எப்படியுமே ஒரு 20% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ தங்கமா வச்சுக்கோங்க. அது எப்பவுமே உங்களுக்கு கை கொடுக்கும். தங்கம் வந்து பெரிய ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? கொடுக்காது. அதே நேரத்துல இத மாதிரியா வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஹெட்ஜிங் மெட்டீரியல் லிவரேஜா வந்து கண்டிப்பா தங்கம் இருக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.